வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாமல் புதன் நாளுடன் இன்று துவக்கம். பல்வேறு மாவட்டங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி பெருவிழா துவங்கியது. இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் உடல் உறுப்புகள் தானம். இளைஞரின் உடலுக்கு மாவட்ட கலெக்டர் நேரில் அஞ்சலி. குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்ற நரிக்குறவர் இன மாணவருக்கு குவியும் பாராட்டு. கல்வி மட்டுமே வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்த மாணவர். தரமற்ற மிளகாய் நாற்றால் 8 லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்ததாக விவசாயி குற்றச்சாட்டு. காரமே இல்லாத பச்சை மிளகாய் விலை போகாததால் புலம்பல். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக செயலில் இல்லாத தமிழ் வளர்ச்சித்துறை மையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் NGO காலனி உழவை சாலையில் கடந்த 2000ஆம் ஆண்டின் போது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் கட்டப்பட்டது. சுமார் 50 சென்ட் நிலத்தில் 10,000 சதுர அடியில் 2 மாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே இது அமைந்துள்ளதால் தமிழ் இலக்கிய பண்பாட்டு நிகழ்வுகளை நடத்துவதற்கு மிகவும் ஏற்றதாக இருந்தது. இந்நிலையில் தமிழ் வளர்ச்சித்துறை பண்பாட்டு மையம் கடந்த சில ஆண்டுகளாக செயல்படாமல் இருப்பதால் கருத்தரங்குகளோ வேறு எந்த நிகழ்வுகளோ நடத்த முடியாத சூழல் உள்ளது. பண்பாட்டு மையத்தின் தலைவராக மாவட்ட கலெக்டர், செயலாளராக தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குநர், இடை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பொறுப்புகளில் இருந்தாலும் இந்த மையம் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. நூல் வெளியீடுகள், இலக்கிய நிகழ்வுகளுக்காக இந்த மையத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் இது அரசின் செவிகளுக்கு எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சாலை விபத்தில் உயிரிழந்த கள்ளக்குறிச்சி இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமளிக்கப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அம்மகளத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் 31 வயதான பழனிவேல். இவருக்கு ஐஸ்வர்யா என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்தது. சென்னையில் வேலை பார்த்து வந்த இவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரில் விபத்தில் சிக்கினார். பின்னர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பழனிவேல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அப்போது பழனிவேலின் மனைவி ஐஸ்வர்யா கணவரின் உடல் உறுப்புகளான சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், காணையம், கண்கள் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டார். உறவினர்கள் அனுமதியுடன் பழனிவேலின் உறுப்புகள் தானம் செய்ததைத் தொடர்ந்து அவரது உடல் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தலைவர் லூர்துசாமி அம்மகளத்தூரில் உள்ள வீட்டிற்கு சென்று பழனிவேலின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சின்னசேலம் வட்டாட்சியர் மனோஜ் முனியன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட நிலையில் அரசு மரியாதையுடன் பழனிவேல் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இறப்புக்கு பிறகும் உடல் உறுப்புகளை பிறருக்கு தானம் செய்து பிறருக்கு உயிர் கொடுப்போரின் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு இவ்வாறான மரியாதையை தொடர்ந்து செய்து வருகிறது. குரூப் 4 தேர்வில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் தேர்ச்சி பெற்று வருவாய்த்துறையில் பணியாற்ற உள்ள நிலையில் மாணவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் பெருநகர் ஊராட்சிக்கு உட்பட்ட மானாம்பதி கூட்ரோடு அருகே நரிக்குறவர் சமுதாயத்தினர் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இவர்களில் சக்திவேல் என்ற இளைஞர் பல ஆண்டுகளாக அரசு தேர்வுகளை எழுதி வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடந்த குரூப் 4 தேர்வை எழுதிய சக்திவேல் தேர்ச்சி பெற்று திருவள்ளூர் மாவட்ட வருவாய்த்துறையில் ஜூனியர் அசிஸ்டண்டாக தேர்வு செய்யப்பட்டார். ஏற்கனவே 2 முறை குரூப் தேர்வு எழுதி தோல்வி ஏற்பட்ட நிலையில் தற்போது வெற்றி பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகிறார் மாணவர் சக்திவேல். வறுமையின் காரணமாக நான் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் படித்தேன். குழந்தைகள் காப்பகத்தில் படிச்சுட்டு வெளியே வந்தேன். ஸோ என்னுடைய கனவு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது என்னுடைய கனவு. ஆனால் என்னால் வறுமையின் காரணமாக எனக்கு படிக்க முடியல. நான் தனியார் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் என்னுடைய கனவு என்னை அந்த வேலையில் என்னை மறுபடியும் வேலை விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கனவு என்னை தொடர்ந்துனே இருந்தது. ஸோ இந்த நிலையில் நான் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிட்டு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணினே இருந்தேன்.
எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து அரசு திட்டங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. மானியத்துடன் தொழில் கடன் செய்கிறதுக்கு கடன் கொடுத்தாங்க தாட்கோ மூலயமா. ஸோ அது மூலயமா நான் வந்து சிறு தொழில் செஞ்சுக்கினே படிச்சுன்னு இருந்தேன். தற்போது நான் அரசு பணியில் சேர்ந்திருக்கேன். ஸோ எங்கள் சமூகத்துடைய முதல் அரசு பணியாளர் நான். அரசு திட்டங்கள் மற்றும் மானியம் பெறுவதோடு சிறு சிறு வேலைகள் செய்து கொண்டே படித்ததாக கூறிய சக்திவேல் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் நேரில் சென்று சக்திவேலை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். கல்வி மட்டுமே ஒருவருக்கு வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்தும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்கிறார் சக்திவேல். முருகனின் அடிப்படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயிலில் பங்குனி மாத விழா மிகவும் புகழ்பெற்றதாகும். மொத்தம் 15 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி, கோயில் துணை ஆணையர் மற்றும் கோயில் பணியாளர்கள் முன்னிலையில் கொடிமரத்தில் மாவிலை, தர்வை புல், பூ, குங்குமம், சந்தனம் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது. முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சாமி சமேத தெய்வானை அம்மனுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட 16 சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுப்பிரமணிய சாமி தெய்வானை அம்மன் கோயில் கம்பத்தடி மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாள்தோறும் முருகப்பெருமான் தெய்வானை அம்மாளுடன் காலையில் தங்க பல்லக்கிலும், மாலையில் தங்க குதிரை வாகனத்திலும், வெள்ளி பூத வாகனம், வெற்றி யானை வாகனம், அன்ன வாகனம் போன்ற வாகனங்களில் எழுந்தருளினார். வரும் 16ஆம் தேதியன்று சூரசம்ஹாரம் நடைபெறும் நிலையில் அதன் பின்னர் 17ஆம் தேதி பட்டாபிஷேகம் மற்றும் 18ஆம் தேதி சுப்பிரமணிய சாமி தெய்வானை அம்மனின் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். சமீப காலமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள், போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் ஏராளம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கடத்தூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டுகளை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சியின் கீழ் புட்டிரெட்டிப்பட்டி சாலை, வன்னியூர் தெரு, புதுரெட்டியூர், காந்திநகர், அரூர் மெயின் ரோடு உள்ளிட்ட 15 வார்டுகள் அமைந்துள்ளன. சுமார் 15,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் இந்த கிராமத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீரானது 20 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகிறது. கடத்தூர், அரூர் மெயின் ரோடு, மடதஹள்ளி சாலை, ரத்தினம்பிள்ளை தெரு, மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படும் நிலையில் கடந்த சில நாட்களாக சரிவர வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இன்னைக்கு பழைய பைப்பில் தான் சார் தண்ணி வருது. புதுசாக அந்த பைப் போட்டது ஒன்று, போடாத இருக்கிறது ஒன்று. இப்போ ஏற்கனவே இந்த பைப் வந்து ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆகுது இந்த பைப் போட்டு. இன்னொரு இருந்தால் கவுன்சிலருங்க போட்ட பைப்பு இது. அந்த பைப்பில் சரி பழசாக இருக்குதுன்னு சொல்லி புதுசாக ஒரு பைப் போடலான்னு சொல்லி ரெடி பண்ணி டெண்டர் கேட்டு போட்டோம். பொம்படிக்கார் கான்ட்ராக்டர் தான் செஞ்சா. அப்படி அந்த பைப்பில் போட்டு 1 வருஷம் ஆகுது, இன்னுமே தண்ணி வரல. அதில் குடிநீர் மட்டுமல்லாமல் மக்கள் புழக்கத்திற்கு உப்பு தண்ணீரும் வழங்கப்படாத நிலையில் இதுகுறித்த திமுக பேரூராட்சி தலைவர் மணி மற்றும் நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தண்ணி குறை சார் எதுவுமே இல்லை. பைப் கலெக்ஷன் கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டு செய்கிறாங்க. கேட்டால் பாரு இன்னும் கூட தண்ணி இல்லைங்க இருக்காங்க சார். 2000 தண்ணி வசதி எதுவும் இல்லைங்க. தம்பி வந்து பண்ணாலும் அது வந்து போடுறோம் என்ன போடுறோன்னு அவனுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் தண்ணி வசதி இல்லாத டிஸ்ட்ரிக்டோட சுத்தமாக கூட இது பண்ணுறது இல்லைங்க. அது எப்படிங்க மனசு குடிப்பாங்க சொல்லுங்கள். பேரூராட்சியில் சொல்லியிருக்குங்க. அவங்க கேட்டால் ரெஸ்பான்ஸ் யாருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் அவங்க போய் கேளுன்றாங்க. ஓட்டு போட்ட ஒரு நம்பர் 5 நம்பர் வார்டு மயில்சாமி வார்டு, அவரை போய் கேட்டாலும் அவங்க வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண இந்த பையனுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. குடிநீர் தட்டுப்பாட்டால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் தண்ணீரை விலைக்கு வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 5வது வார்டு அரூர் மெயின் ரோட்டில் திருநங்கைகள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் இணைப்பு குழாய் துண்டிக்கப்பட்டு பல நாட்களாக சரி செய்யப்படாமலும் உள்ளது. போய் மாரிமா கோயிலில் இருந்து அரூர் மெயின் ரோடு வரைக்கும் தண்ணி எடுக்கிறோம். குடிநீர் கூட 8 நாளைக்கு ஒரு விஷயம் வருது.
நாங்கள் ரொம்ப நிம்மசம் அடைகிறோம். ஒரு திருநங்கை வீடுங்கிறதுக்காக எங்களை இவ்வளோ தான் பண்ணுறாங்கன்ட்டு இல்லை. நான் முஸ்லீமு, எங்கள் வீட்டுக்காரி இறந்துட்டாங்க, எனக்கு தொழிலும் தெரியாது. 300 ரூபா கொடுத்து நாங்கள் தண்ணி எப்படி வாங்க முடியும்? அந்த 300 ரூபாய் இருந்தால் ஒரு செலவுக்காகும், ஒரு குழம்பு செலவுக்காகும். அவ்வளோ வேண்மையில் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப சிறுமையாக இருக்குதுங்க சார். எங்களுக்கு தண்ணி உதவி பண்ணுங்கள். எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லாமல் இருக்குது. நான் வந்து 40-50 வருஷ காலமாக நான் ரொம்ப சிறுமை அடைகிறேன். நான் முஸ்லீம் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரே இறந்துட்டாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை. எங்கள் பொண்ணு போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான். பேரூராட்சி நிர்வாகிகளிடம் காலில் விழுந்து கேட்டும் குடிநீர் வழங்க மறுப்பதாக அப்பகுதியினர் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். ராமநாதபுரத்தில் அரசு பள்ளியில் மதிய உணவு நேரத்தில் குழந்தைகள் உணவருந்துவதற்கு உரிய இடமின்றி விஷப்பூச்சிகள் நிறைந்த பகுதியில் அமரும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் அறிஞர் அண்ணா நகராட்சி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. ப்ரீகேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை நடத்தப்படும் இந்த பள்ளியில் 350 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தொலைதூர பகுதிகளிலும் இருந்தும் கால்கடுக்க பள்ளி வந்து செல்லும் குழந்தைகளுக்கு தமிழக அரசு சார்பில் காலை மதியம் 2 வேளைகளிலும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் பள்ளியில் வழங்கப்படும் உணவுகளை சாப்பிடுவதற்கு உரிய இடவசதியின்றி குழந்தைகள் விஷப்பூச்சிகள் நிறைந்த இடத்திலும் செடி கொடிகள் வளர்ந்திருக்கும் பகுதியிலும் அமர்ந்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. மண் தரையில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு பதிலாக உணவருந்துவதற்கு பாதுகாப்பான தனியிடம் அமைத்து தந்தால் பயனுள்ளதாக அமையும் என பள்ளி நிர்வாகமும் குழந்தைகள் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடை சீசன் தொடங்கிய நிலையில் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலர் நாற்று நடவு செய்யும் பணி தொடங்கியது. ஏப்ரல் மே மாதத்தில் கோடை சீசன் களை கட்டுவதால் நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு ஊர்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டுக்கான மலர் செடிகள் நடவு செய்யும் பணி தொடங்கியது. தோட்டக்கலை இணை இயக்குநர் ஷபிலா மேரி தொடங்கி வைத்த நிலையில் இதில் பல்வேறு வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டது. மேரிகோல்ட், குட்டை ரகம் பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்க வகை ஃப்ளெக்ஸ் சூரியகாந்தி, ஆன்டிரினம் பெட்டூனியா, பால்சம் பெகோனியா, சால்வியா, குட்டை ரக சால்வியா, ஆஸ்டர் ரஜினியா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மலர் விதைகள் நடவு செய்யப்பட்டது. ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, கொல்கத்தா, காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இருந்தும் பெறப்பட்ட மலர் செடிகளின் நாற்றுகள் நட உள்ளதாக தோட்டக்கலை இணை இயக்குநர் தெரிவிக்கிறார். கடந்த ஆண்டு 1,35,000 பேர் இந்த காட்டேரி பூங்காவுக்கு வந்த நிலையில் இந்த ஆண்டு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழித்து பொதுமக்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டி சிவகங்கையில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காவிரிப்பட்டி கிராமத்தில் உள்ள காவிரி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. மழை பெய்யவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் இந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெறுகிறது. இதில் காவிரிப்பட்டி, செம்பகம்பேட்டை, இரணியூர், கீழச்சிவல்பட்டி, அம்மாப்பட்டி, சிறுகூடல்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆண்கள், பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மீன்களை ஆர்வத்துடன் பிடித்தனர். ஊத்தாக்கூடை, கச்சா, கொசுவலை, அரிவலை போன்றவற்றைகளை வீசியவர்கள் விரால், கட்லா, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். நெல்லை மாவட்டம் மார்க்கெட் பகுதியில் கழிவுநீர் உடைந்து சாலையில் ஆறாக ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே முருகன்குறிச்சியில் இருந்து சமாதானபுரம் வரையில் கால்வாய் பாலங்களை விரிவாக்கம் செய்யும் பணி தொடங்கியது. இந்நிலையில் நெல்லை மார்க்கெட் அரசு போக்குவரத்து கழக பராமரிப்பு நிலையம் முன்பாக கழிவுநீர் கால்வாய் உடைந்ததால் கழிவுநீரானது வெளியேறி சாலையில் ஆறாக ஓடுகிறது.
நெல்லையில் இருந்து திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி செல்லும் சாலையில் முழங்கால் அளவுக்கு கழிவுநீர் பெருகியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் துர்நாற்றம் வீசுவதாலும் பள்ளி மாணவ மாணவிகள், முதியோர்கள் தொற்று நோய்க்கு ஆளாக நேரிடுகிறது. நெல்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு கழிவுநீர் பெருகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போஸ்டர் சர்வீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறும் இந்த சிறப்பு விழாவில் சுற்றுப்பகுதியில் உள்ள 108 கிராமங்களில் வாகனங்களில் பூக்கள் கொண்டு வந்து முத்துமாரியம்மனுக்கு சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். இதை முன்னிட்டு திருமயம், சந்தைப்பேட்டை, சமத்துவபுரம், வாரியப்பட்டி, குளத்துப்பட்டி, மெய்யப்பப்பட்டி, அரசம்பட்டி, புலிவலம், ஏனப்பட்டி, கடியாழ்பட்டி உள்ளிட்ட 108 பட்டிகளில் இருந்து பூக்கள் கொண்டு வரப்பட்டது. பூக்கள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு முன்பு குழந்தைகளுக்கான கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கண்டமனூர் அருகே உள்ள சித்தாரப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொம்மையாசாமி கோயிலில் மாசி திருவிழா உரிமை மேளம் முழங்க தேவராட்டத்துடன் தொடங்கியது. இதன் சிறப்பு வழிபாடாக மாடுகளுக்கு கொழுக்கட்டை படையல் வைக்கப்பட்டது. கோயிலில் செங்கரும்புகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு அதன் நடுவே கொழுக்கட்டைகள் வைத்து படைக்கப்படும். பின்னர் தம்புரான் மாடுகள் ஐதீக முறைப்படி சுற்றி வரப்பட்டு அந்த கொழுக்கட்டைகள் மாடுகளுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி தம்புரான் மாடுகளின் கால்களில் விழுந்து தரிசனம் செய்தனர். பின்னர் பூசாரி மஞ்சள் பொடி தூவ பக்தர்கள் தங்கள் விரதத்தை நிறைவு செய்தனர்.